அதுவும் இல்லாமல் உங்கள் காவல்துறை போய் கேசரி கேட்டுட்டாங்க. கேசரில் கேட்டுருக்கோம் என்ன இப்போ நேற்று நாங்கள் ஆட்டோவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு என்ன சொன்னாங்க அம்மா பாத்துமா அது என்ன சொன்னாங்க. இந்த பகுதியில வேலை வந்து 1-2 பேர் தப்பாங்க, மீதி வேலை வீட்டு வேலை, டைலரு, பீடி சுத்துறது, இதுதான் வேலை. அந்த வருமானத்துல அவங்கவுங்க இந்த இடத்துல ஒரு பெண்ணை வந்து பெண் பார்க்க வந்தாலும் பையனுக்கு பெண் கொடுக்கலாம். ஐயா காஜாப்பேட்டையா பசுமடமா, இது மக்களா வந்து இந்த ஏரியா மக்களை வந்து காவல்துறையும் கண்டுக்கிறது இல்ல, இங்க இருக்கப்பட்ட ஆள்களும் முதலாளித்தவும் கண்டுக்கிறது இல்ல. அவங்க உழைப்பு உண்டு. அவங்க இதுல வந்து ஒரு அம்மா வந்து போதைப் பொருள் இங்க வீடு விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்க விற்கிறாங்க. அதை விற்று பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கஞ்சா போதை ஊசி எல்லாமே செஞ்சு, அதோட இல்லாம வீட்டுக்கு வீடு திருடுறது, அடிக்கிறது, கோயில் உண்டியலை திருடுறது, கேட்க போனா வெட்டிடுவேன். 25 பேரை காவல்துறை இவங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல வச்சு மனு கொடுத்துட்டு, கமிஷனர்கிட்ட மனு கொடுத்துட்டு, காவல்துறை இங்க போய் மனு கொடுத்ததுக்கு 25 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கேங்கிறாங்க. ஆனா விற்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணல. விற்கிறவங்க டெய்லி என்ன செய்யறாங்க, போலீஸ் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கலெக்டர் ஆபீஸ்ல எல்லாம் வெளியில வீடியோ வரவும் அவங்க என்ன சொல்றாங்க, டெய்லி அவங்க ஒரு துணிப்பையில வச்சு 2-3 பேரா வெளியில போய் வியாபாரம் பண்றாங்க. அதை கேட்டா உங்களுக்கு என்ன, உங்களால வெட்டிடுவேன், நான் ஜெயில இருந்து வந்தோடனே உங்களால இந்த பக்கம் மக்கள்லாம் ஒரு வெட்டி கொண்டுடுவேங்கிறாங்க. இது யாருக்கு பயந்து? போலீஸுக்கு போய் சொன்னோம்னா பாம திருட்டு போனுச்சு. கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு கல்யாணம் நடந்துட்டு பேக்கு, போனு, மெட்டி, கொலுசு எல்லாம் வச்சிருந்துருக்காங்க. இங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு திருடனவங்க ஒத்துக்கிட்டாங்க. திருடனவங்க ஒத்துக்கிட்டதுல அவங்க போய் நீ கேஸ வாபஸ் வாங்கு, நான் அப்பதான் தருவேன் அப்படிங்க. நீ தாமா இதுல எல்லா நம்பரும் இருக்கு, கல்யாணம் வேற வச்சுட்டேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன தரேன், மீதி பொருளுக்கு கேஸ வாபஸ் வாங்க, நீ தான் வாபஸ் வாங்குறேன்ருக்காங்க. இங்க பாலகர ஸ்டேஷன்ல பாத்திமா எஸ்ஐ தான் அவங்க அவதூறா விரட்டிட்டு போன எடுத்துட்டா, அவெல்லாம் திருடனவெல்லாம் குடிகார பையா எல்லாமே வித்து தின்னுட்டான், நாங்க என்ன பண்ணுவோம், நீ போ. ஒரு அவமரியாதையாக நாய விரட்டது போல மனிதனுக்கு மனிதனாக இருக்கிறதுல இவங்க நடத்தின போராட்டத்துல மறுபடியும் அவங்க எங்க நம்பர்லாம் இருந்து போன் பண்ணி எங்களுக்கு நீங்க தாம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்ப முதலமைச்சர் கஞ்சா இல்லாத மாநிலமாக நானு உற்பத்தி செஞ்சிருவேன், நல்லா செய்வேன் அப்படின்னு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போது அவங்கதான் ரொம்ப விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவங்க ஜெயிச்சாங்க, வந்தாங்க, அதுக்கு நாங்க வரவேற்கிறோம். கஞ்சா எப்படின்னா இப்ப அவங்க அமைச்சர்களும் அவங்க எம்எல்ஏ பெருமக்களும் ரொம்ப அராஜகம் பண்றாங்க. நேத்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது உடனே ரோந்து பண்ணி எல்லாம் சரி பண்ணணும். அவங்களே என்ன பாலியல் வன்கொடுமை பண்ணா இப்ப என்ன விஜய் கட்சி முதலமைச்சரோட அமைச்சர் பெருமக்கள் ஒரு போலீஸ் அதிகாரியே சிரிக்கிறாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு 10 வயசு பாலியல் வன்கொடுமைக்கு சிரிக்கிறாங்க பேட்டி கொடுக்கறதுக்குள்ள. அதே அமைச்சர் கீர்த்தனா என்ன செய்யறாங்க, 10 வயசு புள்ள பாலியல் இதாயிருச்சு, இங்க செவிலியர் போராட்டம் நடந்தத சிரிக்கிறாங்க. அதுக்கு வந்து சொல்லல. அவரு ஓட்டு கேட்டதே என்ன கேட்டாரு, போதை இல்லாத மாநிலமா நாங்க கொண்டு வருவோம். அந்த முதல் இதே அதான் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி வருதுன்னு. அவங்க அமைச்சர் பெருமக்கள் என்ன செய்றாங்க, சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மக்கள் ஆட்சி வந்துட்டாவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட மாட்டிருக்கு. இந்த மக்கள் பாலியல் வன்கொடுமை நடந்தானா செத்தானா இருந்தா என்ன, ஓட்டு போறது அப்போதைக்கு குட்டீஸுகளை வச்சு ஜெயிச்சாங்க, ஓட்டே இல்லாதவர்களை வச்சு அவங்க ஜெயிச்சாங்க. அவங்களும் சரியில்லை. நல்ல முறையா ஏரியாவை அது பசு மரத்தை சுத்தமா ஒழிக்கப்படணும். காவல்துறை வந்து பூத்து போடணும். எந்த மக்கள் போய் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்கள மக்களாக மதிச்சு உடனே நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட கலெக்டரோ இது போலீஸ் கமிஷனரோ இந்த காவல்துறை உடல்ல பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனோ இந்த ஏரியா மக்கள் ஆளுந்தர செங்கோலங்காலினா அவங்களுக்கு கேவலம்னு நினைக்கிறதுங்க. அதுல நாங்க மாதர் சங்கமும் எங்க கம்யூனிஸ்ட் கட்சி தான் நாங்க மக்களை யாரையும் ஜாதி பதம் பார்க்காம எல்லாத்துக்கும் கூப்பிட்ட குரலுக்கு நாங்க ஓடோடி வர்றோம். இனிமேல அந்த போதையினாலதான்
படிப்பு இல்லாம போயிருது. அறிவு படிப்பு இல்லாதனாலதான் போதை உட்கொள்றாங்க. போதை இறங்காத பாலியல் வன்கொடுமை நடக்குது. இந்த மக்களுக்கு சுத்தமா காஜாபேட்டை பசுமடத்துக்கு சுத்தமா போதை இல்லாம இப்ப போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, யாரு இப்ப இங்க நிக்கிறதுல 10 பேர் 20 பேரு இவங்களுங்களே விக்கிறாங்க, பொய் சொல்றாங்க மன்னாரு. அவங்க பையன் அவங்க வித்தாங்கன்னா ஏங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றாங்க? சம்பாதிக்கிறதான் பார்ப்பாங்க, அவங்க வந்து வரமாட்டாங்க. மனசுல இருக்கப்பட்டவங்க சொல்றது 1000 சொல்லலாம், இல்லாதவங்க பேர என்ன வேணாலும் குறை சொல்லலாம்.